இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, அது முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன போயிட்டு இருக்கு, கடைசி 5-6 வருஷத்தில் என்ன போயிட்டு இருக்கு அது நான் சொல்வேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, கடைசி 5 வருஷத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியில் க்ரைம், த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துடுச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவா அவர்கள் ஆமாம், அவர் எப்போவுமே நல்ல படம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காக வேறு யார் ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸை தர முடியாது. அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பராக இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் விழா போயிட்டு இருக்கு அந்த டைமில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல, மூவி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் என்ன போயிட்டு இருக்கு, என்ன ஆகும் புரியல ஒன்றுமே. ஆனால் இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து யதார்த்தமான கதைகளும் நல்லா இருக்குது. இதுவரை ஏன் இந்த மாதிரியான படங்கள் வரல, வித்தியாசமான வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த 5 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியில் புது ட்ரெண்ட் வரும். ஆமாம், டேர்ன் வரும். ஸோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்குது. 90s ஃபேமிலி ட்ராமா தான் போயிட்டு இருக்குது. ஒரு டைம் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரெண்டாக வரும். ஆனால் கடைசி 5-6 வருஷத்தில் ஜஸ்ட் க்ரைம், த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்குது. இப்போது இந்த படத்தை அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ மறுபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும். இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். புது ஃப்ளேவர், அவ்வளோதான். Yes, I loved it. I loved the movie. Honestly, I enjoyed it. கண்டிப்பாக சீக்கிரம் தான். ஏன்னா எனக்கு 3 வருஷம் முன்னாடி தான் மறுபடி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு நிறையா ஸ்கிரிப்ட் நான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நான் பாஸ்ட்டில் சிலத்தை படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு. அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ரிஃப்ரெஷிங். எனக்கு கூட பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன். எனக்கு இப்போது நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும். நிறையா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறையா கதை கேட்டாச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா படச நமிதா என்ன பண்ணியாச்சு, இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும், அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே, ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். என் பேர் உபாசனா. இன்னைக்கு TRIPPLE செலிபிரிட்டி ப்ரீமியரில் வந்திருக்கு. அண்ட் டுடே ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் கலாட்டா குடும்பா அவார்ட்ஸில் they have conducted this. And this movie is extremely interesting. And புது கதை மாதிரி வந்திருக்கு. Generally ஒரு commercial movie na story pati yaru they don't look into it, and this has got a very interesting story. First and the last varaikku romba laugh riot irukku, and it's epome fun to watch comedy movies, and I think every actor has acted amazingly. And thank you for giving us this show and for watching us this amazing show. Thank you so much. ஜீவாக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹிட் ஃபிலிம், நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லோரும் சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயந்தான். அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த டேரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இது மலையாளி இல்லை, மலையாள டேரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலின்னு எல்லாரும் பண்ணியிருக்காங்க அந்த படம்.
அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான். அந்த ஜீவா, தம்பி ராமையா, அந்த இளவரசி, இவங்க 3 பேர் தான் பார்த்த முகங்கள். பட் எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போகணும், வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். I think start to finish, it's a very feel good. இதில் feel good entertainments தானே உங்கள் கம்பெனி பேராக தானே? ஸோ வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம். டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தில் எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில் இந்த படம் இருக்குது. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி நம்ம இதெல்லாம் சொன்ன அப்புறம் அதை பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில். உணவெல்லாம் நல்லா இருக்கும், இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ், என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். தீபாவளிக்கு படம் வரல, எப்படி ஃபீல் இருக்கு? பொங்கல் விஜய் சார் பொங்கலுக்கு சார் அதிதீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு? இல்ல, இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் இங்க மறுபடியும் பேசலாம். சரி சார், மறுபடியும் பேசலாம் ப்ளீஸ். ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா, யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவார். கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் நிதிஷ் அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரலை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சுட்டு வருது. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்லேருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில் வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லாரும் நிச்சயமாக இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டிடிடி படம் பார்க்க வந்திருந்தோம். ஸோ இந்த பொங்கலுக்கு டிடிடி வந்திருக்கு. ஸோ ஜீவா ப்ரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம். அண்டு நம்ம நிறையா சிரிக்கலாம். அண்ட் பொதுவாக படம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு காமெடியன் இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார். அப்படின்றத பிரேக் பண்ணி ஒரு ஊரே காமெடியன்ஸாக, ஒரு ஊரே வந்து ஹீரோவாக
ஒரு ஊரே வந்து வில்லன்ஸாக இப்படி வந்து நிறையா கேரக்டர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஆனால் வந்து அதோட தீமும் அதை வந்து நிதிஷ் டைரக்டர் வந்து எடுத்த விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக கண்ணன் ரவி சாரோட முதல் ரிலீஸ் இந்த படம். அண்ட் ஃபீல் குட் என்டர்டெய்னர்ஸ் நம்ம வீரு ப்ரோ, ஸோ அவரோடதும் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஃபேமிலியோட நம்ம பொங்கலை எப்படி கரும்பாக இனிக்குமோ அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அட்டகாசமாக இருந்தது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், அவ்வளோ ஜாலியான படமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. அதாவது வேணும்னே துணுக்கிற மாதிரி இல்லை எந்த சீன்ஸுமே. இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்குது. இதில் ஃபைட்டு, அதாவது வல்கரான சீன்ஸு, தேவையில்லாத டபுள் மீனிங்கு, சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. அழகாக ஒரு லைவாக போகுது. இந்த படம் வந்து ஜீவா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை அட்டகாசமாக நல்ல படத்தை செலக்ட் பண்ணி, நல்ல ஆர்டிஸ்ட் இது பண்ணி, நல்ல டைரக்டர் இது பண்ணி, நல்ல லொக்கேஷன்லாம் பண்ணி அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண திரு கண்ணன் ரவி சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை, ஹாப்பியாக கொடுக்கணும். வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் வெறும் ஜோக் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. என்னதான் மனுஷங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருந்தாலும் இயற்கைன்னு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதை தரமட்டமாக்கிடும் அப்படின்னு சூப்பராக கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், குடும்பங்கள் கொண்டாடும் தரமான படம். குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ் UAE இணைந்து நடத்தும் இந்த ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் இந்த திரைப்படம் TTT வந்து வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன், பார்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச். பாய். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த 333 படம் வந்து பார்த்தது ரொம்பவே ஒரு லைவ்லியாக ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரித்தோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமாக. நன்றி. அண்ட் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லா படமுமே நாங்கள் 2 பேர் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து தலைவர் தம்பி தலைமையில் இன்றைக்கி பார்க்கணும் நாங்களே வச்சுருந்தா சாரே நேற்று கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, படத்தில் ஒரு 2 hours தான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டார்டிங்கில் இப்போ படத்தில் வந்து பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாக இயல்பாக இருந்தது, யதார்த்தமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படி தான் போகும், நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடும். அதெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேறு ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். எந்த ஒரு ஆபாச வசங்களோ, நம்ம யார் முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சிரித்து ஜாலியாக ரசித்து எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா. அதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால் அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.
சொந்த வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சுன்னா இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சுகமமாக வந்து படப்பணியில் எடுக்க முடியாது. பட் இது வந்து அதுக்கு யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அகைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் வந்து இந்த ஒரு ஜோனில் வந்து கலகலப்பு 2ல் பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜோனில் வந்து அவர் இருக்கார். ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார். இதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். என்னோட வாழ்த்துக்கள் சார். நீங்களும் சொல்லுங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் இஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக செம க்யூட்டாக சாமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் நைஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ. It's all thanks to Kannan Ravi sir for giving this moment to thank enjoy. you Kannan Ravi sir for giving us such wonderful film and எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. பை. டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிறது கண்ணன் ரவி சாருடைய இந்த ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்து மிக மிக சூப்பராக இருக்குது. கண்ணன் ரவி சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அவர் மாதிரியே இந்த படமும் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அந்த படத்துடைய இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ஐ திங்க் மலையாளத்தில் எடுத்திருந்தார் ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டராக இருக்குது. என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை. அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் அந்த மாதிரி சின்ன படம் வர்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த கதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்தில். அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜீவா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், எனக்கு ஒரு டூயட் சாங் வேணும் அப்படிலாம் கேட்காம கதைக்கு நாயகனாக நடிச்சிருக்காரு ஜீவா. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் நடித்த தம்பிராமையா சார், இளவரசி சார், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டு இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் மட்டுமே படம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நல்ல கதைகளோட அதில் நமக்கு பரிச்சயமான சில கதாநாயகர்கள் வந்து அந்த படத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வெளியானதில் இந்த 3 படங்களில் இந்த படம் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்வாங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஜாலியாக கொண்டு போனாங்க படத்தை. ஒரு நகைச்சுவையோடு வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த மண்ணில் பிறந்துட்டோம், இதெல்லாம் நான் அனுபவிக்கணுங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்கிற ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் ஒன்று வந்தது. அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கறான்னு உங்களுடைய கருத்து என்ன? தமிழக மக்கள் இப்படிதான் இருக்காங்களா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களா? இல்லை, இங்கே இருக்கவங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக வந்து தமிழ் பீப்புள் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் நான் சொல்லுவோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்தி இங்கே எல்லாரும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதே இன்னொரு ஸ்டேட்டு போய் பார்க்கும்போது அங்கே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம மக்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஆனால் இந்த மாதிரி வரும்போது, இந்த சமுதாயத்தில் ஈடுபடும் போது அங்கங்கே இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். மக்களுக்கு வந்து இந்த சில மனிதர்கள்ட்ட இந்த ஈகோ கிளாஷ்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோ கிளாஷ் தான் படம். அந்த ஈகோ கிளாஷ் வரும் தான் டபுள் மீனிங்கில் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்குறீங்க? அது படத்தில் டேரக்டர் எதுக்காக சொன்னாரோ அதை நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்ன கண்டிஷனை நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறது, அது உங்களுடைய இஷ்டம். சி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி மூவி மட்டும் இல்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிளப்புற பிரச்சனையினால நம்ம என்னென்னலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த படமாக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணும், ரொம்ப நாளாக நம்ம எங்கேயாவது ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கோம், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்திடணும் அப்படின்னு தோணும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். த பெஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங் திஸ் இயர் ஜனவரியில். ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ.